அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த ராசி பலன்களை பொறுத்த வரைக்கும், அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட இந்த நவ கிரகங்களால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, உங்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த மாதிரி மாறப்போகுது அப்படின்னா ஒரு முன்னேற்றமான எதிர்காலம் உண்டாக போகுதா அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க. கும்பராசி அப்படின்னா ரொம்ப கௌரவமான ராசி. கும்பம் அப்படின்னா அதாவது ஒரு கோயிலின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கலசத்தை போல, சரிங்களா? எப்போவுமே தானம், தர்மம், உழைப்பு, அடுத்தவங்களை முடிஞ்ச வரைக்கும் மதித்து பெரியவங்களை மதிக்கிறது, சின்னவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து, அதாவது அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக பழகக்கூடிய ராசி யாருன்னு கேட்டோம்னா இந்த கும்பராசிக்காரர் தாங்க. கும்பராசிக்காரர் பார்த்தோம்னா யாருடைய சப்போர்ட் இல்லாமல் உயர்ந்திருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, 2ஆம் அதிபதி உங்களுக்கு குருவாக வர்றதுனால எப்போவுமே உங்களுடைய பேச்சு கண்ணியமாக இருக்கும், கௌரவமாக இருக்கும், பணம் சம்பாதிக்கிறதுல குறியாக இருப்பீங்க. ஆனால் அது தப்பான வழியில் சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நேர்மையான வழி தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஊரில் 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேரில் கண்டிப்பாக நீங்களும் ஒருத்தராக தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய பேரை சொன்னால் 4 பேருக்கு தெரிகிற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அந்த நிலையில் இருந்தாலும் ஒரு 5-6 வருஷத்தில், 6 வருஷங்கிறத விட அதிகபட்சமாக இப்போ இந்த ஒரு 5 வருஷ காலத்தில் பார்த்துட்டோம்னா கடுமையான ஒரு கஷ்டங்கள் யார் பட்டது அனுபவிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அது நீங்கள் தாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிரக பயிற்சிகளால் கடுமையாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, சரிங்களா? உழைச்சிருப்பீங்க, பணம் சம்பாரிச்சிருப்பீங்க. ஆனால் மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா நான் பெரிய அளவில் சாதித்தேன், ஆனால் பார்த்தோன்னா இன்றைக்கி கடங்காரனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் பார்த்தோம்னா கல்யாணத்தில் திருமண வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட ரீதியில் ஏதோ ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குதுங்க, இல்லையா திருமணமே பண்ண முடியல, தாமதமாகிட்டு இருக்குதுங்க, இல்லை ஒரு இடத்துல வேலை செஞ்சேங்க அந்த வேலை போயிருச்சுங்க, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிக்கப்படுற அளவுக்கு பெரிய அளவில் அதில் நீங்கள் லாக்கான மாதிரி உட்காந்துருப்பீங்க, புரியுங்களா? அது காரணம் பார்த்தோம்னா ஜென்மத்தில் ராகு, 7ஆம் இடத்துல கேது. அது மட்டும் கிடையாது, இந்த 1 மாதம் 2 மாதம் கணக்கு பார்த்துட்டாலும் கூட பயிற்சிகளும் அவ்வளவு பெரிய ஒரு வலுவான நிலையில் உங்களுக்கு இல்லை. ஏன்னா கேது 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு, அதாவது பாக்யாதிபதி சுக்கிர பகவான் கேதுவோடு இணைஞ்சிருச்சுங்க 7ஆம் இடம். அப்போது சுக்கிரனுங்கிறது சுகத்தை கொடுக்கக்கூடியவர் கேதுவோடு இணைஞ்சிருக்கிற போது என்னென்னா அதில் குழப்பத்தையும் கொடுப்பார். அந்த 7ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். அப்போ ஆனால் அந்த புதன் ஆட்சியாக உச்ச பலம் பெற்று இருந்தாலும், ஆனால் அது யோகத்தை கொடுத்தாலும் அப்போவுமே எல்லாம் இருந்து நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் கும்பராசிக்காரர் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. இதில் இந்த மாதத்தில் பயிற்சி பார்த்தோம்னா குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு உச்சமடைய போகிறாருங்க. 6ஆம் இடத்துல உச்சபலம் பெறும்போது நிச்சயமாக அது 19ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கு பிறகு உச்சம் 6ஆம் தேதி ஏற்படும் போது, அதாவது உங்களுடைய உழைப்பால் நீங்கள் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கும். அந்த குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப விரயங்களால் அமோகமான வரவேற்பு கிடைக்கும், புரியுங்களா? அதாவது தர்ம காரியங்களை செய்வீங்க, அந்த காரியத்தினால உங்களுடைய குல விருத்தி அடையும். தேவைகள் ஏதாவது ஒரு கர்மாவை நீங்கள் விளைக்க வைப்பீங்க. அது ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுனாலையோ, இல்லை உங்களுடைய மூதாதேவிகளுக்கு ஒரு வழிபாடு செய்கிறதுனாலையோ, இல்லை வந்து யாருக்காவது ஒரு கடினமான கஷ்டப்பட்டவங்களுக்கு, ஒரு நோயாளிகளுக்கோ முதியோர்களுக்கோ ஏதாவது ஒரு நன்மைகள் செய்கிறதுனால உங்களுடைய அதில் அந்த பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களோ நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும், சரிங்களா? இன்னொன்று சொல்ல போனோம்னா ஜென்மத்தில் இருக்கிற ராகு நாள் குரு, அதாவது ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால நரம்பு வலி, நரம்பு சம்மந்தப்பட்டது, கை கால் வலி, ஏதாவது ஒரு எனர்ஜி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது, குடும்பத்தில் குழப்பமாகவே இருக்குது, என் பேச்சு எனக்கே பகையாகுது, உண்மையே பேசினாலும் சங்கடங்கள் வருது, சந்தர்ப்பங்கள் சாதகம் அமைய மாட்டேங்குது, அந்த மாதிரி நிலைப்பாடெல்லாம் மாறும். ஏன்னா அந்த சுக்கிரன் வந்து இந்த ராசிக்கு 9ஆம் தேதி பார்த்தோம்னா 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 8ஆம் இடத்துல பயிற்சினாலும் நீச்சம் அடைகிறதுனால அது பங்கப்படுறதுனால ராஜயோகமாக செயல்படும். ஏன்னா புதன் வந்து பரிவர்த்தனை யோகம் அடைய போகிறாருங்க. அப்போ பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயோட புதன் இணையிறது ஒரு விஷயம் சாதகமாக இருந்தாலும், இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா
10ஆம் அதிபதி செவ்வாயாக இருந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த குரு 17ஆம் தேதி பார்வை பலம் பெறதுனால நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி சில செயல்பாடு, பெரியவங்களோட மனிதர்களுடைய ஆதரவு, சப்போர்ட்டு இதெல்லாமே உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளாக வந்து கிடைக்குங்க. இன்னொன்று சொல்ல போனோம்னா வண்டி வாகனங்கள் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். மனக்குழப்பங்கள் அப்பப்போ உண்டாகும். ஆலயங்களுக்கு இறைவன் வழிபாடு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. கூட்டு தொழில் எக்காரத்தை கொண்டு செய்ய வேண்டாங்க. சரிங்களா? இந்த மாதத்தில் ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, ஒரு கிரைம் பண்ணுறது, இல்லை நாம் சொல்கிறது என்னென்னா நீங்கள் பண்ணாலும் முன்னே, இல்லை அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் முன்னே, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண வேண்டாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த 6ஆம் இடத்துல குரு போகும்போது இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் 10 ரூபா வாங்கி ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறது அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கேட்டாலும் கிடைக்கும். கிடைக்கிறது 10 ரூபா வாங்கினாலும் 20 ரூபா நீங்கள் அதில் வச்சு ஒரு வியாபாரமாக பண்ணால் கூட அதிகமாக சம்பாரிச்சிருவீங்க. ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஆதாயமான சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள் கிடைக்கும். கல்வித்துறையில் அதாவது மாணவர்களுக்கு கல்வி பலம் கொஞ்சம் மந்தமாக இருந்தது எல்லாமே சரியாகி கல்வியில் வந்து ஒரு ஆர்வம் எடுக்கும். ஒரு படிப்பில் வந்து ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். அதே மாதிரி சக மாணவர்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை நிலைப்பாடுகள் உண்டாகும். ஆசிரியர்கிட்டையும் ஒரு சிந்தனைகள் அப்படின்னா அவங்களுடைய சொல்லி கொடுக்குறது நமக்கு வந்து அது கவனம் ஏற்படுத்திக்கிட்டு அதனால் கல்வி மேன்மையான பலன்களை உண்டாக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்நிய தேச பிரயாணங்கள் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான வளர்ச்சி வாய்ப்புகள் உண்டாக்கும். சரிங்களா? குலதெய்வ வழிபாடு தவறாமல் பண்ணணும். தயவுசெய்து இறைவன் வழிபாடுங்கிறது நீங்கள் மாதத்தில் ஒரு 500 ரூபாயாவது நீங்கள் செலவு பண்ணணும். ஒரு கோயிலுக்கு போகிறது, அர்ச்சனை பண்ணுறது, இல்லையா இல்லாதவர்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறது, அதாவது மூதாதைவர்கள் அப்படின்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, இந்த மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் செய்யணும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக ஏற்படும். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ஆசிரமங்களுக்கு ஒரு வேளை அன்னம் அப்படின்னா ஒரு தானம் கொடுக்கறது, ஒரு பிறந்த நாள் உங்களுடைய நட்சத்திர நாளில் கொடுக்கறது, இது எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து இந்த மாதம் மட்டும் கிடையாதுங்க. இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு வழிபாடுகள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தேவையான ஒரு மன கஷ்டங்களும் உடல் பாதிப்புகளும் அப்புறம் குடும்ப ஒரு சங்கடங்கள் சலிப்புகளும் சரியாகிறது இதெல்லாம் உண்டாகும். மறுதாரம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாதத்தில் அந்த மாதிரி முயற்சிகள் வேண்டாம். சரிங்களா? அதுக்கு உண்டான சிலர் வந்து நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் ஏன்னா அப்படி பண்ணி சொல்லி எல்லாமே ஏமாந்துருப்பீங்க. சில பரிகாரங்கள் பண்ணியிருப்பீங்க, சில கோயில்களுக்கு போயிருப்பீங்க, எந்த மாறுதல் வரல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதத்தில் வர ஆசை வார்த்தைகள் கூட மற்றவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ப வேண்டாம். சரிங்களா? நம்ப வேண்டாங்கிறது இல்லைங்க, இந்த நேரத்தில் பண்ணால் அது சரி வராதுங்கிறதுனால சொல்கிறேன். இந்த மாதம் விட்டுட்டு அடுத்த மாதத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். சூரியன் பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வர்றது நல்லது. ஏன்னா 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வராரு. அது 17ஆம் தேதி ஏற்பட போகுதுங்க. அந்த நிகழ்வு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். தகப்பன் மகன் உறவு முறை, தாய் மகளுக்கு உறவு முறை, இதே மாதிரி கணவன் மனைவி ஒரு ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சாதகமாக இருக்க போகுதுங்க. இப்போ சொன்ன பலன் கோச்சாரம். கோச்சாரங்கிறது சந்திரனை வச்சு நம்ம சொல்லக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளால் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகம் தான் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கோச்சாரங்கிறது ராசிங்கிறதுனால இது மதி. கோச்சாரங்கிறது ராசிங்கிறது மதி. ஆனால் விதிங்கிறது லக்னம். விதிங்கிறது இந்த கர்மா, இந்த பிறவி, நம்ம எதுக்காக பிறந்தோம், எதை அனுபவிக்க பிறந்தோம், எந்த மாதிரி ஒரு பாகுபாடுகள் கஷ்டங்கள் இதெல்லாமே அனுபவிக்க பிறந்திருக்குங்கிறது அந்த லக்னத்தை வச்சு தான், அதாவது விதியை வச்சு தான் நிர்ணயம் பண்ண முடியுங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்தி எந்த மண்ணில் பிறந்திருந்தாலும் சரிங்க, நம்ம எந்த தேசத்தில் இருந்தாலும் சரிங்க, ஜாதகங்கிறது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க. அதுதாங்க முழுமையான வளர்ச்சிகளை நம்ம நிர்ணயிக்க முடியும். சரிங்களா? எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்குங்க. அந்த திறமையெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப அறிவாளிகளாக இருக்கிறவங்களாம் சாதனையாளர்கள் ஆகியிருக்கிறாங்களா? படித்தவங்களாம் பெரிய அளவில் சாதிச்சு எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்களா? படிக்காதவங்களோட தொழிலதிபர் ஆகியிருக்கிறாங்க. ஆனால் படிச்சுட்டு இன்றைக்கி ஒரு லேபராக கஷ்டப்படுறவங்களும் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த விதின்னு சொல்லக்கூடிய அந்த லக்ன புள்ளி தாங்க. சரிங்களா? நம்ம பிறந்த லக்னத்துடைய பலத்தை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையை முழுமையாக நம்ம தீர்மானிக்க முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய எனக்கு ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயுமே தெரியப்படுத்தி உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.